கிறிஸ்துவ ஞானஸ்நானம் கிறிஸ்துவ கைது கொள்ள முடியாது. கர்த்தாவே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள முடியாது. ஆண்டவர் மறுஜன்மம் முழுக்கிறது ஒரு புதிய வாழ்க்கை வாழ முடியாது. அவர்களை ஆயத்தப்படுத்தும், ஞானஸ்நானங்களை ஆயத்தப்படுத்தும், பலப்படுத்தும், தேவத்திற்கு நிறைத்துள்ளும், பரிசுத்தாவெல்லாம் நம்முடைய ஆட்கொள்ளுடைய செய்யும். ஹல்லேலூயா. ரத்தம் இயேசு ரத்தம் இயேசு ரத்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆமென் யோர்தான் நதியில் இறங்கி ஞானஸ்நானம் பெற்று நமக்கு மாதிரியை காண்பித்தார். இயேசு கிறிஸ்துவே மாதிரி. இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்துக்குரிய தண்டனை ஏற்றுக்கொண்டு பாவத்தை பரிகரிக்கும்படியாய், மரணத்தை பரிகரிக்கும்படியாய் ஆமென் பரலோக பூமியிலே தேடி வந்தார். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது வானம் திறக்கப்பட்டது. இவரின் நேசகுமாரனுடைய பிரியமாயிருக்கிறார் என்று சாட்சி. இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனுக்கு குமாரனாயிருக்கிறார். குமாரனாய் கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது நேசகுமாரனாய் மாறினார். இவரின் நேசகுமாரன் பிரியமாயிருக்கிறேன், பிரியமானவராய் மாறினார். இன்னைக்கு ஞானஸ்நானம் பெறப்பட்ட அருமையான பிள்ளைகள் இதுவரைக்கும் அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து பிள்ளைகளாய் மாறிக்கொண்டார். ஆமென். யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். அந்த அதிகாரத்தின்படி பிள்ளைகளாக்கப்பட்ட இவர்கள் இன்னைக்கு ஞானஸ்நானம் பெறும்போது நேச பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார். பிரியமாயிருக்கிற தேவன் சாட்சி கொடுப்பார். இயேசு காண்பித்த மாதிரியின்படி இந்த ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள ஆயத்தவர்கள் பிள்ளைகளை கர்த்தர் உன்னோடு ஆயத்தப்படுத்தும். தேவ கிருபையால் நிறைத்தள்ளும், அவளை பலப்படுத்தும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு நல்மனசாட்சி உடன்படிக்கை பண்ண போகிறார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது கிறிஸ்துவுக்கு உள்ளாக்க ஞானஸ்நானம். கலாத்தியர் 3:27 சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாகி கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள போற பிள்ளைகளை ஒன்னோடு ஆயத்தப்படுத்தும். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவ வாழும்படியான கிருபையை தந்தனர். தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மறுஜன்மம் முழுக்கிறது. ஆமென். ஆண்டவரே தீத்து 3:5 சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனே
மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாண்ட புதிதாக்க நாம ரட்சித்தார் எழுதியிருக்கிறது. ஆண்டவரே உங்க சோதரம் சோதரம் ஆண்டவரே 2:38 அப்போஸ்தலர் 2:38 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதயத்திலே குத்தப்பட்டவா என்ன செய்யணும் கேட்ட மக்களை பார்த்து பேதுரு சொன்னார், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்படி பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரே இன்றைக்கும் பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரே சோதனைப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்தாவின் வரத்தை பெற்று ஆண்டவர்களை வாழ்வதற்காக ஆயத்தப்படுத்தும். தேவனே கிறிஸ்தவ ஜீவியம் இயேசு காண்பித்த மாதிரியை பின்பற்றுகிற ஜீவியமாய் காணப்படட்டும். இயேசு ஆண்டவரே சோதரம் பாவத்தை பரிகரித்து ஆமென் மரணத்தை பரிகரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாய் இருக்கிறபடினாலே உயிர்த்தெழுந்த சதாகாரம் நித்தியத்திலே நித்தியமாய் இயேசுவோடு நித்தியமாய் வாழக்கூடிய மெய்யான வாழ்க்கையை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். கர்த்தாவே உமக்கு சொந்த பாக்கியத்தை தந்தீர், மனக்கண்ணை திறந்தீர். ஆண்டவரே உமக்கு சோதரம் விசுவாசத்தை தந்தீர், அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசம் உள்ளவராய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரே சோதனைக்கு ஞானஸ்நானம் பெற்று தமிழ் பிள்ளைகள் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்காய் கர்த்தர் கிருபை செய்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை கர்த்தரை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதுக்காக ஆயத்த வந்த பிள்ளைகளுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்தும் உடைய ஆயத்தப்படுத்தும், உடைய பலப்படுத்தும், தேவ கிருபையால் நிறைத்தருளும். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் மேல் பரிசுத்தாவியர் வல்லமையாய் இறங்குவீராக. ஆவியானவரே வல்லமையாய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஞானச ஆராதனையுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ நடத்தும் உடைய நாமத்தை மயப்படும் உடைய கிருபை விளக்கம். ஆமென். கர்த்தாவே உடைய கரம் குடிந்த அடியானை பலப்படுத்தும், தேவ கிருபையால் நிறைத்தருளும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள். இதோ உலகத்தின் முடிவு இருந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞானஸ்நானம் கொடுக்க அடியானை பலப்படுத்தும், தேவ கிருபையால் நிறைத்தருளும். ஞானஸ்நானம் பெற்றுள்ள தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரே பரிசுத்தாவினால் நிரப்பி ஆட்கொண்டருளும். உன்னத பலனை வந்து தாங்கிடும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகம் விட்டு பூமியில் தேடி வந்தார் விசுவாசிக்கிறியா? அவர் கல்வாரி சிலுவையுடைய பாவத்துக்குரிய தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொண்டார், இந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிறியா? அவருடைய பாவத்தை அறிக்கை செய்த போது பாவத்தை மன்னித்தார் என்று விசுவாசிக்கிறியா? பாவ மன்னிப்பு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்படி பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் எழுதியிருக்கிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படி ஆமென். பெல்சியாவாகிய இவளை ஆமென் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், மரணமிருந்த உண்மையாரு அப்படி ஜீவடத்தை பெறுவாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக பூமியில் தேடி வந்தார் விசுவாசிக்கிறியா? அவர் கல்வாரி சிலுவையிலுடைய பாவத்துக்குரிய தண்டனை ஏற்றுக்கொண்டு உனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்த போது உன் பாவத்தை மன்னித்தான் விசுவாசிக்கிறாயா? ஆமென். பாவ மன்னிப்பின் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அவருடைய பரிசுத்தாவின் வரத்தை பெறுங்கள் சொல்லப்பட்ட வேத வசனத்தில். ஆமென். சால்சியாகி உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவடத்தை பெறுவாய். நீ உன்னை ஆண்டவர் உனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக பூமியில் தேடி வந்தார்னு விசுவாசிக்கிறியா? உன்னுடைய பாவத்தை அக்கிரமத்தை கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்தார்னு விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்தவன் பாவத்தை மன்னித்தார்னு விசுவாசிக்கிறாயா? பாவ மன்னிப்பின் ஞானஸ்நானம் பெற்றுக் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவி என்று சொல்லப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த கட்டளையின்படி நீங்கள் சகல ஜாதியை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுங்க, உலகத்து முடிவரை சகலான் கூட இருக்கேன்னு சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் கட்டளையின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், மரணபரியந்த உண்மையாரு ஜீவடத்தை பெறுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக பூமியில் உன்னை தேடி வந்தார்னு விசுவாசிக்கிறியா? உன்னுடைய பாவத்தை அக்கிரமத்தை கல்வாரி சிலுவை சுமந்து தீர்த்தார்னு விசுவாசிக்கிறாயா? ஆண்டவராகிய இயேசு பாவத்தை அறிக்கை செய்த போது உன்
பாவத்தை மன்னித்தான்னு விசுவாசிக்கிறாயா? பாவ மன்னிப்பு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பரிசுத்தாவின் வரத்தை பெறும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படி நீங்கள் சீசராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுங்க. உலகத்தின் முடிவு சரலால் கூட சொன்ன ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவராய் ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக பூமியில் தேடி வந்தார்னு விசுவாசிக்கிறீரா? ஆமென். ஒரு கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்தை அக்கிரமத்தின் தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிறாயா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பாவத்தை அறிக்கை செய்த பாவத்தை மன்னித்தான் விசுவாசிக்கிறாய். பாவ மன்னிப்பின் ஞானஸ்நானம் பெற்றவர்களும் அவர்களின் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படி சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுங்கள். உலகத்தின் முடிவு சகலால் உறவுடைய இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி லேவி ஆகியவை. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மரணபரிந்த உண்மையை ஜீவனத்தை பெறுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக பூமியிலே தேடி வந்தார்னு விசுவாசிக்கிறீர்களா? கல்வாரி சிலுவையிலே உங்களுடைய பாவத்துடைய தண்டனைகளை ஏற்றுக்கொண்டார். உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் விசுவாசிக்கிறீர்களா? அதிலே பாவத்தை அறிக்கை செய்த போது பாவத்தை மன்னித்தார் விசுவாசிக்கிறீர்களா? பாவ மன்னிப்பில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படி பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் சொல்லப்பட்ட வேதவாசத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படி சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுங்கள். உலகத்தின் முடிவு சரளம் கூட இருக்கு சொன்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின்படி அருமையானவனு சகோதரனுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மரணபரியந்த உண்மையாயிரு. அப்படி ஜீவனத்தை பெறுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக பூமியிலே தேடி வந்தார்னு விசுவாசிக்கிறியா? ஒரு கல்வாரிசில் உள்ள பாவத்தை அக்கிரமத்தை தண்டனை ஏற்றுக்கொண்டு மரித்து உயிர்த்தெழுந்து விசுவாசிக்கிறியா? விடுதலை பாவத்தை அறிக்கை செய்த போது ஆமென் பாவத்தை மன்னித்தான் விசுவாசிக்கிறாயா? பாவ மன்னிப்பின் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படி இந்த பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளையின்படி நீங்கள் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுங்கள். உலகத்தின் முடிவு சகலான் கூட சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்றைக்கு அருண்குமாராகி உனக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆண்டவரின் உண்மையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக பூமியிலே உன்னை தேடி வந்தார்னு விசுவாசிக்கிறியா? அவன் பாவத்துக்கு தண்டனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார்னு விசுவாசிக்கிறேன். பாவத்தை அறிக்கை செய்தவர் பாவத்தை மன்னித்தார்னு விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்பில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அவருடைய பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் சொல்லப்பட்ட வேதவசனத்தின்படி ஆமென். ஆண்டவராய் இயேசு கொடுத்த கட்டளையின்படி சீசராக்கி அவர்களுக்கு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் கொடுங்கள். உலகத்தின் முடிவு சரளான் கூட சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆமென். அதன் ஆகி உனக்கு ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மரணபரிந்த உண்மையாயிரு. அவருடைய ஜீவனத்தை பெறுவாய். ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, ஆண்டு வானம் பூமி எல்லாம் சிருஷ்டித்தவர், மனிதர்களை தாயின் மேலே உருவாக்கி படைத்தவரும் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தை கொடுக்கிற ஆண்டவராகிய தேவன் பரலோக பூமிகளை தேடி வந்த அன்பு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். பாவத்துடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே பாவத்தின் சம்பளமாய் மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து மரணத்தை ஜெயமாய் விழுங்கி உயிர்த்தெழுந்து சதாகாலம் ஜீவிக்கிறவராகவும் எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறீர். ஆண்டவரே சோதனம் ஆயத்தம் பண்ண மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக்கொள்ள சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்காய் பிதாவின் வலது பாசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். அந்த ஆண்டவராய் இயேசு சீக்கிரம் வருவீர் என்று நாங்கள் விசுவாசத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, நமக்கு சோத்திரம் ஒரு இருக்கிறவனமாய் நாங்கள் அவரை தரிசிக்கப்படுவதினாலே அவருக்கு ஒப்பாயிருப்பவன் அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையுடன் இருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்ள சொல்லப்பட்ட வேதவசனத்தின்படி கதை எல்லாருங்களை சுத்திகரித்துக் கொள்ள தேவன் கிருபையின்படியாக ஜெபிக்கிறோம். இன்று ஆண்டவரே ஞானஸ்நானத்தினால் உடன்படிக்கப்பட்ட அருமை பிள்ளைகள் எல்லாரும் இந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ள உடன்படிக்கையை உண்மையாயிருக்க கர்த்தாவே சோதரம் ஒரு மறுஜென்மம் ஆண்டவர்களுக்கு எடுத்து ஒரு புதிய வாழ்க்கை வாழ மறுஜென்ம வாழ்க்கை வாழ நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட அருமையான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அவளை பாதுகாப்பீராக, தேவ கிருபையால் நிறைப்பீராக, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி ஆட்கொள்ளுவீராக. முடிவிருந்தவருடைய அன்பிலே நிலைத்திருக்க மரணமிருந்து உண்மையிருந்து ஜீவனிடத்தை பெற்றுக்கொள்ள எல்லாரையும் கர்த்தர் பாத்திரமாய் மாற்றும். கர்த்தாவே,
கூட வந்து கடந்து வந்து பக்கத்து எல்லா தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவள் எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதித்திரணும். ஆண்டவரே உமக்கு விசேஷமாய் இன்னும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்று உங்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கர்த்தாவே மறுஜன்மம் முழுக்க எடுத்துக்கொள்ள தேவனை கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சொந்த ஆராதனை மட்டும் நடத்திய இந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு ஆண்டவருக்கு முன் செல்ல முடியாது ஜெபிக்கிறோம். பின் சென்று காத்துக்கொண்ட தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலுக்கு முன் சென்று பின் காத்தவரே சமூகம் குடிநீரை வழி நடத்துவோருக்காக ஜெபிக்கிறோம். அது எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து பாதுகாத்தனர் திருக்கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமை மேல கர்த்தருக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்னும் சகல பரிசுத்தவான்கள் கூட விசேஷமாய் ஞானஸ்நானம் பெற்று உடன்படிக்கை பண்ண அருமை பிள்ளைகளோடும் தேவ கிருபை எந்நாளும் கூட இருப்பதாக. ஆண்டவருக்கே மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையோ அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையோ அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் எந்த உள்ளத்தில் போன மாதிரி கட்டு வண்டி எங்கே இருக்கு? கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போக நான் வந்துடுவேன். எப்படி கிளம்பணும் ஓடி இருந்தேன். ஃப்ரெண்டில் விட்டு இந்த ஆற்று சீனரி ஆனால் நடக்காது பார்க்கணும் இல்லை அவர்
வந்தோம்